அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 28/7/2025 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை. ஆக 48 நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார். செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும். சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும். குறிப்பா ரிஷபம், மிதுனம், கடகம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும், மேஷம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது. செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது. உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம். இப்போ மேஷ ராசியை பற்றி பார்க்கலாம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் லக்னம் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியாகும். இப்போ அவங்களோட ஜாதக பிரகாரம் 6ஆம் வீட்டுல செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தங்கம் மற்றும் தாமிரத்தின் தன்மைகளை வழங்குகிறது. உங்களோட எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை விட சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள். இந்த செவ்வாய் பயிற்சி மரியாதை அதிகரிக்க உதவும். எதிரி அல்லது போட்டியாளரை பலவீனமாக கருத வேண்டாம். சில புரிதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மிகச்சிறந்த முடிவுகளை எல்லாம் அடைய முடியும். தைரியம் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ராசி அதிபதி 6இல் சென்று மறைவது சாதகமான அமைப்பு என்று சொல்ல முடியாது. சனியின் பார்வையில சமசப்தமமாக அமையும். செவ்வாய் பகவான் தொல்லைகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. மேஷ ராசியின் 6வது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ள காரணத்தால் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு, சொத்து மற்றும் வாகனங்கள் போன்றவற்றால் சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். வீட்டில் மன நிம்மதியின்மை மற்றும் மன உளைச்சல் உண்டாகும். ஆரோக்கிய பிரச்சனை சந்திக்க நேரிடும். திட்டங்கள் தோல்வியை தரக்கூடும். அப்பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் வரை கூட போக வேண்டியிருக்கும். மேஷ ராசியில களத்திரகாரகன் சுக்கிரனின் வருகை ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். உங்களுடைய வசீகரமும் ஈர்ப்பும் உச்சத்தில் இருக்கும். இதன் காரணமா மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். தனிமையில் இருக்கும் மேஷராசிக்காரர்கள் புதிய உறவை தொடங்க இதுவே சிறந்த நேரம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை அல்லது தொழிலில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் வீடு தேடி வரும். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் இந்த சமயத்துல பல தொந்தரவுக்கு எல்லாம் உள்ளாகி காரியத்துல கடை தேராம கடைசி திசையில மெலிந்து கவலை கொண்டு வாடுவதோட குடும்பத்திலும் ஒற்றுமையின்றி பாம்பும் கீரியும் போல பலவித கோளாறுகளும், தொழில் நிந்தையும், நம்பின பேர்களோட நய வஞ்சக சதி திட்டங்களும், பாதிக்கும் நோயின் கவலையும், கோச்சார திசையினால நேரும் பல கண்டங்களும், கை கட்டிய பொருள் வாய்க்கெட்டாத காரணத்தினால மன சலிப்பும் அலைச்சலும் திரிசலும் மேலிட்டு உங்களுக்கு ஏமாற்றமான திசையை எண்ணி உங்கள் மனம் ஆண்டவனை குறித்து இரவும் பகலமாக இயக்க முடிகிறது. இதிலும் உங்கள் மன வேதனை மாறாமல் பாதித்து வருகிறது என்றால் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல பல விதத்திலும் பொருள் நஷ்டமடைந்த உங்களுக்கு ஆபத்துகளும் சங்கடங்களும் ராஜ விரோதங்களும் ஏற்பட்டு கலங்குகின்றீர்கள். இதெல்லாம் உங்கள் விதிப்பயன் என்று நினைத்து விபரீதப்படுகிறீர்கள். விதியை மதியால் வெல்ல மார்க்கம் உண்டு. இது விதிப்பயன் அல்ல. சுமார் 3 வருட காலமாக உங்கள் ராசியில் அங்காரகன் சம்பந்தப்பட்டு இதுவரையில் உங்களை ஆட்டி படைத்து துஷ்ட சக்திகள் பலவற்றை உண்டாக்கி வருகிறான்.
அந்த அங்காரகன் அடுத்த மாதத்திற்கு மேல் சுப கிரகங்களால் பார்க்கப்பட போவதால் உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாம் மாறி நஷ்டப்பட விடாமல் நல்ல ஆதாயங்களை தந்து காரிய சித்தியும் கவலை தெளிவும் கடன் தொல்லை தீரவும் காரியத்தில் வெற்றியை அளிக்கும். அஞ்சாதீர்கள். அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனையும் தேனாபிஷேகமும் செய்து வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும்.